4/2/2008 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வேலியே பயிர மேய்ந்தால் விளைவது எப்படி? பெயர்ச்சொல்லின் வகை அறிக. குதிரை பெயர்ச்சொல்லின் வகை அறிக. மதுரை இடப்பெயர். பெயர்ச்சொல்லின் வகை அறிக. வற்றல் தொழிற்பெயர். பெயர்ச்சொல்லின் வகை அறிக. கார்த்திகை பிறந்தது காலப்பெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இளங்கோ எங்கு சென்றான்? இளங்கோ சென்னைக்கு சென்றான். வினா: இளங்கோ எங்கு சென்றான்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காந்தியடிகள் இந்தியர் அனைவரும் அறிவர். இந்தியர் காந்தியடிகளை அறிவாரோ? இந்தியர் காந்தியடிகளை அறிவாரோ? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் எதனை கட்டினான்? எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கதிரவன் மாலையில் மறைவான். செய்தி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னே இனிமை இப்பலாக்கணி. என்னே இனிமை இப்பலாக்கணி. வியப்பு வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சாலையில் படி. காலையில் படி. கட்டளை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என காண்க. இளமையில் கற்க வேண்டும். செய்தி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தாயின் கடமை என்ன? வினா வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்ன தமிழின் இனிமை? உணர்ச்சி வாக்கியம். எவ்வகை வினா என கண்டறிக. இலக்கணம் கற்பித்தேன். பிறவினை. மா என்ற ஒரே எழுத்து ஒரு மொழியின் பொருள். பெரிய. தை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள். மாதம். ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க. கா சோலை. கா சோலை. கண்டவன் வேர்ச்சொல்லை அறிக. கான். வருவான் வேர்ச்சொல்லை அறிக. வா. படித்தான் வேர்ச்சொல்லை அறிக. படி. நின்றான் வேர்ச்சொல்லை அறிக. நில். போனான் வேர்ச்சொல்லை அறிக. போ. கான் என்பதன் தெரிநிலை. கான் என்பதன் தெரிநிலை வினைமுற்று. கண்டான். நடு என்ற வேர்ச்சொல்லுக்குரிய தொழிற்பெயரை கண்டறிக. நடுதல். கீழ்காணும் உவமை தொடர் விளக்கும் பொருள் எது? இணருந்தும் நாறாமலர். கற்றது உணர விரித்துரையாதார். கீழ்வரும் பாலில் உள்ள எதுகைச் சொற்களை தேர்ந்தெடு. அகழ்வார் இகழ்வார். கீழ்வரும் பாலில் உள்ள எதுகைச் சொற்களை தேர்ந்தெடுத்தது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் மெய்வருத்த. கீழ்வரும் தொடர்களில் வரும் மோனைச் சொற்களை தேர்ந்தெடு. நாணல் உயிரை துறப்பார். உயிர் பொருட்டால் நான் துறவார். நாணல் பலர். நாணல் நான் துறவார். கீழ்வரும் தொடரில் அமைந்த மோனைச் சொற்களை தேர்ந்தெடு. கற்பனை வளர்தல் வேண்டும். கவிநயம் பிறத்தல் வேண்டும். கற்பனை கவிநயம். கீழ்வரும் தொடரில் பயின்று வரும் தொடை யாது? பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து. முரண் தொடை. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தமிழ்மறை எனும் சிறப்புடைய நூல் தேவாரம். கீழ்வரும் தொடர்களில் வரும் இயைபுச் சொற்களை தேர்ந்தெடு. மனதில் உறுதி வேண்டும். வாழ்வில் தெளிவு வேண்டும். வேண்டும். கீழ்வரும் சொற்களை எவ்வகை தொடமை சேர்ந்தது? இரவும் பகலும். முரண் தொடை. பொறுத்துக. தெய்வ புலவர் திருவள்ளுவர். கவி சக்கரவர்த்தி கம்பர். புரட்சி கவி பாரதிதாசன். ஊமை கவிஞர் சுரதா. புதுவைக்குயில் என்று அழைக்கப்படுவர் புதுவைக்குயில் கண்ணதாசன். உச்சிமேற்கோள் புலவர் யார்?
உச்சிமேல் புலவர், நச்சினார்க்கினியர். செந்தா போதகர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வள்ளுவர். செந்தா போதார் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வள்ளுவர். பாவேந்தர் என்ற குறிக்க பெறும் கவிஞர் பாரதிதாசன். நாளுக்கான சிறப்பு பெயரை பொறுத்துக்க. வேளாண் வேதம் நாலடியார். உத்திர வேதம் திருக்குறள். ஐந்தாவது வேதம் மகாபாரதம். சாம வேதம் திருவாய்மொழி. உட்கார்ந்திருந்தார் என்ற சொல் எவ்வாறு பிரியும்? உட்கார்ந்து கூட்டல் இருந்தனர். கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுதியதில் சரியான விடையை தேர்க. ஆன்றோடொப்பர். ஆன்றோடு கூட்டல் ஒப்பர். கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுதியதில் சரியான விடை தேர்க. தெங்கம்பழம். தெங்கு கூட்டல் ஆம் கூட்டல் பழம். பிரித்து எழுதுக. தென்னீர். தென் கூட்டல் நீர். தென்னீர். தெல் கூட்டல் நீர். பெயர் சொல்லின் வகை அறிக. கருமை பண்பு பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை முறிந்தது சினைப்பெயர். மீமிசை ஞாயிறு என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி. இலக்கண குறிப்பு தருக. ஆடுகொடி வினைத்தொகை. ஆடுகொடி வினைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. எந்தை அன்மொழித்தொகை. இலக்கண குறிப்பு தருக. காய்கறி உம்மைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. பூங்கண் ஓமைத்தொகை. காய்கறி உம்மைத்தொகை. எந்தை அன்மொழித்தொகை. பூங்கண் ஓமைத்தொகை. வாழ்க வியங்கோல் வினைமுற்று. கடிநகர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். கடிநகர் உரிச்சொற்றொடர். இலக்கண குறிப்பு காண்க. தனித்தனி அடுக்குத்தொடர். எவ்வகை வினா வகை என கண்டறிக. கடிதம் அன்னையால் எழுதப்பட்டது. செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை. எவ்வகை வினா கண்டறிக. தந்தை மகனை பாராட்டினார். செய்வினை. எவ்வகை வினா என கண்டறிக. பிறவினை வாக்கியம். ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவித்தான். பிறவினை வாக்கியம். எவ்வகை வினை என கண்டறிக. கண்ணன் திருக்குறள் படித்தான். தன்வினை. எவ்வகை வினா வினை வகை கண்டறிக. புத்தகம் அப்பாவால் வாங்கப்பட்டது. செயப்பாட்டு வினை. ஊமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல. பெரும் பெருமை. ஊமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. தவிப்பு. இருதலை கொல்லி எறும்பு போல. தவிப்பு. ஊமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. சூரியனை கண்ட பனி போல். விலகல். ஊமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க. எலியும் பூனையும் போல. பகைமை. கீழ்காணும் ஊமை தொடரால் விளக்கப்பெறும் பொருள் எது? உடுக்கை இழந்தவன் கை போல. இடுக்கண் களையும் நட்பு. வழுவு சொற்களை நீக்குக. குடிக்கூலி எவ்வளவு? பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடர் சேர்க. என் நண்பன் நல்லவன். பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் செய்க. ஐயா என்னை வாழ்த்துங்கள். பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் சேர்க. நண்பர்களுடன் அவைத்தலைவர் வந்தார். இந்தியன் பீனல் கோட். இந்தியன் தண்டனை சட்டம். பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட். சரியான தமிழ்ச்சொல் இந்திய தண்டனை சட்டம். சரியான தமிழ்ச்சொல் எழுதுக. கம்பெனி நிறுவனம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தேர்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பு. பதிவு அஞ்சல். தமிழ்ச்சொல்லை தேர்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். நடுவண் அரசு. ஒலி வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். இனிப்பு நீர்ப்போக்கு நீர்ப்பெருக்கு.
இனிப்பு நீர்ப்பெருக்கு. ஒலி வேறுபாடு அதிக. மரம் மரம். விறகு வீரம். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்க பிறந்து. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக பிறந்து. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக நடந்தான். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்க படித்த. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் ஓடியவன். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி. அரவம் அக்கம் அறிஞன் அச்சம். அக்கம் அரசன் அறிஞன். அக்கம் அகரவரிசைப்படுத்த. தரங்கிணி குருகுலம் கலப்பை சாகசம். கலப்பை குருகுலம் சாகசம் தரங்கிணி. சொற்களை அகரவரிசைப்படுத்த. கழுதை காகம் சேவல் தேனி. சொற்களை அகரவரிசைப்படுத்துக. குடி தேர் படை மாலை. கு தே ப மா. சொற்களை அகரவரிசைப்படுத்துக. கடவுள் காதல் கிளி கோவை. பட்டியல் கழை மூங்கில். அலகு பறவை மூக்கு. அலை புற்று. உளவு ஒற்று. காளை எருது. தாள் நாக்கு. கிளி பயம். களி மகிழ்ச்சி. கூரை ஆடை. கூரை வீட்டு முகடு. காலை முற்பொழுது. காலை எருது. கேளிர் உறவினர். மடி சோம்பல். மகம் மகுடி மூதேவி. கேண்மை நட்பு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. அவனும் அவளும். நாமக்கல் கவிஞர் ஆசிய ஜோதி தேசிய விநாயகம் பிள்ளை. எதிர்பாராத மொத்தம் பாரதிதாசன். தேன்மழை சுரதா. கரித்துண்டு மு வரதராஜன். குறிஞ்சி மலர் நா பார்த்தசாரதி. குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன். பார்வதி B.A. அண்ணாதுரை. தமிழ் இயக்கம் பாரதிதாசன். இயேசு காவியம் கண்ணதாசன். குயில் பாட்டு பாரதியார். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர். வேதவியாசர் மகாபாரதம். மாணிக்கவாசகர் திருவாசகம். திருமூலர் திருமந்திரம். கம்பர் ராமாவதாரம். சுந்தரர் திருத்தொண்டர் தொகை. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி. அருண்மொழி தேவர் திருத்தொண்டர் மாக்கதை. சிவப்பிரகாச சுவாமிகள் திருவெங்கை கலம்பகம். ABCD என்ப வட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் நான்கள். AB6 எனில் CD மதிப்பு என்ன? 6 சென்டிமீட்டர். ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆரம் 4 சென்டிமீட்டர். சாயுரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு என்ன? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு வட்ட நாற்கரம் ABCDயில் A = 100 எனில் C மதிப்பு என்ன? 80 டிகிரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் எது 3x + 4y = 7 அமைந்துள்ளது? 1, 1.
sin θ cos θ எனில் tan θ = 1. இரண்டு நேர்கோடுகள் இணையானவை எனில் m1 = m2. பள்ளி கிரிக்கெட் குழு வீரர் ஒருவர் 10 தொடர் போட்டிகளில் வெற்றி பெற்று மிக குறைந்த ஓட்டங்கள் 5 அவருடைய ஓட்டங்களில் வீச்சு 87 இருந்தால் அவர் பெற்ற மிக அதிகமான ஓட்டங்கள் எவ்வளவு? 92. சமன்பாடு 2x² - 11x - 6 = 0 மூலம் 6 எனில் மற்றொரு மூலம் -1/2. பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு விற்றிட்டவர் ஈவேரா பெரியார். இந்தியாவின் மிக அதிசயன தொடர்வண்டி சதாப்தி எக்ஸ்பிரஸ். அதிசயன தொடர்வண்டி. கார்கில் யுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1999. முருகப்பா தங்க கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? முருகப்பா தங்க கோப்பை. ஹாக்கி. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. அரபிக்கடலின் ராணி கொச்சி. அரபிக்கடலின் ராணி கொச்சி. வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த மொழியில் முதலில் எழுதப்பட்டது? வங்காள மொழி. நவீன காலங்களில் அரசியல் உரிமைகளுக்கு உத்தரவாதம் பெற்றவர் குடிமக்கள் அனைவரும். இந்தியாவின் மிக அடர்த்தியான மக்கள் தொகை உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். 40, 43, 46 15வது உறுப்பு 82. ஒரு கோபுரத்தில் 100 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்து அதன் உச்சிக்கான ஏற்ற கோணம் 45 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரம் என்ன? 100 சென்டிமீட்டர் 100 மீட்டர். வளிமண்டல எல்லை எனில் ஆகாயத்தின் நிறம் கருப்பு. வளிமண்டலம் இல்லை எனில் ஆகாயத்தின் நிறம் கருப்பு. ஆகஸ்ட் 2005 அமெரிக்காவில் மிக அதிக அளவில் சூறாவளி ஏற்பட்ட 650 பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்ட இடம் நியூ ஓர்லின்ஸ். தமிழ்நாடு வெடிமருந்து உற்பத்தி தொழிற்சாலை எங்கு உள்ளது? வேலூர். சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது? அணுக்கரு இணைவு. மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? கட்டாக். மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக். அதிக உபயோகப்படும் பென்சிலின் எதிர்ப்பு பொருளை உருவாக்குவது பூஞ்சை. மிகப்பெரிய உயிருள்ள செல் எது? நெருப்புக்கோழி முட்டை. மிகப்பெரிய உயிருள்ள செல் எது? நெருப்புக்கோழி முட்டை. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ். துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு. கதகளி கேரளா. ஒடிசா. குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். பரதநாட்டியம் தமிழ்நாடு. கீழ்கண்டவற்றில் சொற்றொடர்கள் ஆராய. துணிபு வங்கப்பிரிவினை தேசிய உணர்வை ஊக்குவித்தது. காரணம் வங்கப்பிரிவினை ஒன்றுபட்ட மக்களால் பிரிக்கும் முயற்சி. ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆரில் சொல்லப்பட்ட விளக்கம் ஏக்கு சரியான விளக்கமாகும். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அமைச்சரவை தூதுக்குழு. 1946. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சம்பங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. லாகூர் காங்கிரஸ். தண்டி யாத்திரை. காந்தி இர்வின் உடன்படிக்கை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். காங்கிரஸ். தண்டி யாத்திரை. காந்தி இர்வின் உடன்படிக்கை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காங்கிரசின் தலைவர் யார்? ஜே.பி. கிருபாலனி. இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரசின் தலைவர் ஜே.பி. கிருபாலனி. கிபி 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? லின் லித்கோ பிரபு. கிபி 1939 பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். ராஜாஜி சட்டத்தை மீறி உப்பு எடுத்த இடம் வேதாரண்யம். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை.
கப்பலோட்டி தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. கிபி 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசியல் அமைச்சரான தமிழர் ராஜாஜி. இடைக்கால அரசியல் அமைச்சரான தமிழர் ராஜாஜி. கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அரசியல் அமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றது? 2. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் பாராளுமன்றம். குடியரசுத் தலைவரை குற்றம் சுமத்துவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் கொண்டு வரலாம். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 உறுப்பினர்கள். சட்டசபையின் பாதுகாவலர். மாநில அவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாநிலங்கள் அவையின் 250. சட்டசபையின் பாதுகாவலர் சபாநாயகர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் பதவி வகிக்கும் காலம் 62 வயது வரையில். மத்திய அரசு தேர்வாணையத்தின் அங்கத்தினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? நியாயமான சட்ட ஆளுமையை. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சேர்மன். வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? நியாயமான சட்ட ஆளுமையை. இந்திய உறுப்பினராக இருப்பது இவை அனைத்தும். புலி பொருளாதார நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து. பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் செம்மண். தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான 1950ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஆரம்பித்தது 5 ஆண்டு திட்டங்கள். தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு டைடல் பார்க் என்பதை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் எல்கார்ட் மற்றும் டிட்கோ. டைடல் பார்க் என்பதை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்கள் எல்கார்ட் மற்றும் டிட்கோ. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் ஆலை. நேபா நகர் ரயில் பெட்டி ஆலை. மும்பை சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் ஆலை. நேபா நகர் ரயில் பெட்டி ஆலை. மும்பை பருத்தி நெசவு ஆலை. ஜாம்ஷெட்பூர் அச்சு காகித ஆலை. மும்பை அச்சு காகித ஆலை. ஜாம்ஷெட்பூர் பருத்தி நெசவு ஆலை. இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது மும்பை மற்றும் கோயம்புத்தூர். பின்வரும் எந்த உற்பத்தியில் இந்தியா உலகிலும் 3வது இடத்தில் உள்ளது? கடலை. உலகளவில் 3வது இடத்தில். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் கல்வியறிவில் முன்னணியில் இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் 2000 வருடத்தில் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அரசின் முதன்மை நோக்கமாகும். 2010. தமிழ்நாட்டின் கல்வியில் முன்னணியில் இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. உற்பத்தியில் இந்தியா உலகளவில் 3வது இடத்தில் உள்ளது? கடலை.
தமிழ்நாட்டில் 2001 வருடத்தின் மக்கள் தொகை 62.1 மில்லியன்கள். பகல் மற்றும் இரவு எதனால் ஏற்படுகிறது? புவி தன்னைத்தானே சுழன்று வருவதால். பாரதீப் துறைமுகம் எதில் அமைந்துள்ளது? ஒடிசா. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது? அசாம். காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது? அசாம். சணல் எங்கு அதிகமாக பயிரிடப்படுகிறது? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். அதிக பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா. சணல் மேற்கு வங்காளம். அதிக பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா. தென்மேற்கு பருவக்காற்று அதிக மழை பொழிவை கொடுப்பது மேற்கு கடற்கரை. கப்பல் கட்டும் தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைந்துள்ளது? கொச்சின். புத்தர் முதலில் எங்கு போதித்தார்? சாரநாத். கீழ்கண்ட புத்தர்கள் கால கணித மேதை அல்லாதவர் யார்? பாணபட்டர். வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். அஷ்டதி கஜங்கள் இருந்த பேரரசின் அவை கிருஷ்ணதேவராயர். முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல. முகமது கஜினி. ஷாஜகான் ஆட்சியின் சிறப்பு அம்சம் கலையும் கட்டிடங்களும். இந்தியாவின் தல சுய ஆட்சி தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. தல சுய ஆட்சி தந்தை ரிப்பன் பிரபு. தமிழ்நாட்டின் ராயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ. புகாரை துறைமுகப்பட்டினமாக வைத்திருப்பவர்கள் சோழர்கள். புகாரை துறைமுகப்பட்டினமாக வைத்திருப்பவர்கள் சோழர்கள். பண்டைய சேர மரபில் புகழ்மிக்க பேரரசர் யார்? செங்குட்டுவன். செங்குட்டுவன். பண்டைய சேர மரபில் புகழ்மிக்க பேரரசர் யார்? செங்குட்டுவன். இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துச் செல்லும் இரத்த நாளங்கள் தமனி. தமனி. குழந்தை பருவத்தில் தோன்றும் முதல் தொகுப்பு பற்கள் பால் பற்கள். மீன்கள் நீந்தி செல்லும் திசை மாற்றத்திற்கு காரணமாக துடுப்புகள் வால் துடுப்புகள். மீன்களின் வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிசிகல்ச்சர். எறும்பு தசையின் செயல் அலகு எது? சார்கோமியர். தாவர செல்லின் DNA காணப்படும் பகுதி இவை அனைத்தும். ஒரு தாவர செல் விலங்கு செல்லில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? செல் சுவர். கீழுள்ள ஒளி அலைகளில் எது ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் கொண்டது? நீலம். கீழுள்ள ஒளி அலைகளில் எது ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் கொண்டது? நீலம். ஒரு மரத்தின் வயதினை கணக்கிடுவது எவ்வாறு? அதன் வளர்ச்சி வளையங்கள் எண்ணுதல். இலையின் வெளிப்புறத்தில் உள்ள புறத்தோலில் காணப்படும் சிறு துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் செய்கிறது. அத்துளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலைத்துளிகள். ஜூல் வெப்ப விதி என்பது H-1 RT. பார்வையின் நீட்டிப்பு 1/16 s. உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் அலகு J/kg-1. J/kg-1. அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் கழிகளாக பயன்படுத்தப்படுவது பாட்ரியம், போரான், ஹெப்னியம். இது அனைத்தும் 20 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்தில் செல்லும் 500 கிலோகிராம் நிறையுள்ள தொடர் கொண்ட வண்டி 500 மீட்டர் ஆரம் கொண்ட வளைவாக பாதையில் திருப்புவதற்கு தேவையான மைய நோக்கு விசை 4000 N. சோடியம் கார்பனேட்டின் பயனை தேர்ந்தெடு. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட்டின் பயனை கடின நீரை மென்னீராக மாற்றுதல். கீழ்வரும் விலையில் தாமிரம் எந்நிலையில் கிடைக்கிறது? வீழ்படிவு. கீழ்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? கந்தக அமிலம் நீர் நீக்கும் காரணி. கந்தக அமிலம் நீர் நீக்கும் காரணி. என்சைம்கள் உதவியால் கரிம சேர்ம மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறும் நிகழ்ச்சி நொதித்தல். என்சைம் உதவியால் கரிம சேர்ம மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறும் நிகழ்ச்சி நொதித்தல்.
ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல் பயன்படுத்தப்படும் வினையூக்கி இரும்பு. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல் பயன்படுத்தப்படும் வினையூக்கி இரும்பு.